மருந்தே இல்லாமல் உங்கள் உடலில் உள்ள நோயை எப்படி குணப்படுத்துவது? உணவு கட்டுப்பாடு. மருந்த நம்பாதீங்க. மருந்த நம்புனீங்கன்னா, உங்களுக்கு உணவுல கட்டுப்பாடா இருக்கிற அந்த மனப்பான்மை இருக்காது. ஏன்னா, நீங்க மருந்த நம்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சுகருக்கு நீங்க மருந்து சாப்பிடுறீங்க, மாத்திரை சாப்பிடுறீங்க அப்படின்னா, சுகர் வந்து அந்த மாத்திரைலாம் ரொம்ப வீரியம் மிகுந்தது. அப்ப அந்த வீரியம் மிகுந்த அந்த மாத்திரைய சாப்பிடும்போது, அதனை சமன் செய்வதற்கு நீங்க சோறு சாப்பிட்டாகணும். சோறு இந்த மாரி வன்மையான உணவுகள சாப்பிட்டு தான் ஆகணும். சோறு சாப்பிட்டா என்னாகும்? சுகர் அதிகமாகும். சுகர் அதிகமானா என்ன என்ன பண்ணுவீங்க? வீரியம் மிகுந்த அந்த மாத்திரைய போடுவீங்க. அப்ப அந்த மாத்திரை வந்து நரம்புகள பாதிக்காம இருக்கணும், உடம்ப பாதிக்காம இருக்கணும். அது ஏன்னா வீரியம் மிகுந்தது. அப்ப நீங்க சோறு சாப்பிட்டாகணும். அதற்கு இணையா சோறு சாப்பிட்டாகணும். அதனால தான் நீங்க வந்து மருந்து மாத்திரைகள எடுத்துக்கக்கூடாது. மருந்து மாத்திரைகளே ரொம்ப வீரியம் மிகுந்தது. இவ்வளவுதான் ஒரு மாத்திரை. ஆனா அது உடம்புக்குள்ள போம்போது, எவ்வளோ மாற்றத்த உண்டு பண்ணுது பாருங்க. அது அவ்வளோ வீரியம் மிகுந்தது. அப்போ அந்த வீரியம் மிகுந்த மாத்திரை உள்ள போம்போது, அது இப்ப எப்படி தண்ணி அடிச்சா சாப்பிடணும்னு சொல்றாங்கல்ல, தண்ணி அடிச்சுட்டு பட்டினி கிடந்தா, கல்லீரல் டேமேஜ் ஆயிரும். அதுபோல நீங்க மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டுட்டு, நீங்க சோறு சாப்பிடாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? உங்க உடம்பு அடி வாங்கும். ஏன்னா மருந்து மாத்திரைகள் வீரியம் மிகுந்தது. வீரியம் மிகுந்த மருந்து மாத்திரைகள சாப்பிட்டீங்கன்னா, அப்ப வீரியம் மிகுந்த அந்த சோற சாப்பிட்டு தான் ஆகணும். சோறெல்லாம் வீரியம் மிகுந்தது. சோறுங்கிறது என்ன நினைக்கிறீங்க? அது வீரியம் மிகுந்த உணவு அது. காய்கறிகள், பச்சை காய்கறிகள்லாம் வீரியம் குறைந்த உணவுகள். அது நம்மள வந்து ஆனா இந்த சோறுலாம் பார்த்தீங்கன்னா, அது வீரியம் மிகுந்தது. அதனால தான் அத சாப்பிட்டா ஏன் நோய் வருது அப்டின்னா, அளவுக்கு அதிகமா வலிமை வருது. ஆனா அதில வீரியம் அதிகமாக இருக்கிறது. வலிமை அதிகமாக தருகிறது. வன்மையான உணவுகள் அது. அத சாப்பிட்டா நரம்புகள் பாதிக்கும். அதோட பக்க விளைவு தான். நல்லா வலிமையா இருக்கும், தெம்பா இருக்கும் சோறு சாப்பிட்டா. ஆனா அதனால ஏற்படுற பக்க விளைவுகள் தான் நோய். ஏன்னா அது உணவுகளே வீரியமானது. இப்ப நீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா, அந்த மருந்து மாத்திரையோட ஒரு தலைவலி மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா கூட, நீங்க சோறு சாப்பிட்டாகணும். ஏன்னா தலைவலி மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா, அது வீரியம் மிகுந்தது. தலைவலி மாத்திரைங்கிறது ஒரு வீரியம் மிகுந்தது. அது நீங்க வந்து சாப்பிடும்போது என்னாகும்? அது வந்து உடம்ப பாதிக்கக்கூடாது, கிட்னிய பாதிக்கக்கூடாது அப்டின்னா, அதுக்கு இணையா நல்லா சோறு சாப்பிடணும். எப்படி சரக்கு அடிச்சா சோறு சாப்பிடணும்ல. சரக்கு அடிச்சுட்டு பட்னியா கிடந்தா என்னாகும்? கல்லீரல் அவுட் ஆயிரும். கல்லீரல் வந்து டேமேஜ் ஆயிடும். அதனால சரக்கு அடிச்சா நல்லா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதுபோல ஏன்னா சரக்குங்கிறது வீரியம் மிகுந்தது. அதுபோல மாத்திரை என்பது வீரியம் மிகுந்த ஒன்று. மருந்து மாத்திரைகள் என்பது. அப்போ மருந்து மாத்திரை சாப்பிடும்போது, அதுக்கு இணையா நல்லா சோறு சாப்பிட்டாகணும். நல்லா உணவு சாப்பிட்டாகணும். அப்பதான் உங்க உடம்பு அந்த மருந்து மாத்திரைகளால் ஏற்படுகிற வீரியம் மிகுந்த அந்த மருந்து மாத்திரைகளால் ஏற்படுகிற பக்க விளைவுகளிலிருந்து உங்க உடம்பு தப்பிக்கும். தப்பிக்கும். அதனால நீங்க எப்பவுமே வந்து நீங்க நீங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, சோறு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அது சோறு சாப்பிட வச்சுரும். மருந்து மாத்திரை அதனால தான் பாருங்க, சுகர் மாத்திரை சாப்பிடுறவங்களால உணவு கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மாத்திரை சாப்பிடுறவங்களால, மாத்திரை சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு ஒரு சுகர கண்ட்ரோல் பண்றவங்க, ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்டா இருக்கட்டும், எந்த ஒரு நோய்க்கா இருக்கட்டும், இந்த மருந்து மாத்திரைகள சாப்பிடுறாங்க. அது நாட்டு மருந்தாலும் சரி, சித்த அ அலோபதி மருந்தாலும் சரி. அவங்க வந்து உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க கஷ்டம். காரணம், முக்கியமா வந்து அலோபதி மாத்திரை எடுத்துக்கிட்டாங்க, அல்லது ஹோமியோபதி மாத்திரை எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மருந்துகள எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹோமியோபதி, அலோபதி மருந்துகள எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களால உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, அந்த மருந்து மாத்திரைகள் வீரியம் மிகுந்தது. அப்ப அந்த வி அதை சம அந்த வீரியத்தை சமன் செய்வதற்கு நீங்க வீரியம் மிகுந்த உணவுகளை சாப்பிட்டாகணும். வெறும் காய்கறிகள மட்டும் சாப்பிட்டா அது அடங்காது. அப்ப சோறு சாப்பிட்டா தான் அந்த வீரியம் மிகுந்த மருந்து மாத்திரைகளுக்கு அ ஒரு சமன் செய்யும். அப்பதான் அந்த மருந்துகளால் ஏற்படுகிற வீரியத்தினால், அந்த வீரியம் மிகுந்த மருந்து மாத்திரைகளால் உடம்புக்கு எந்தவித பாதிப்பும் வராது. அதனால தான் பாருங்க, ச மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்களால உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க முடியாது. அதனால உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கலன்னா, உங்க உடம்புல நோய் இருந்துகிட்டே இருக்கும். நோய் இருக்கிற வரைக்கும் நீங்க மருந்து மாத்திரைகள சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதனால அ மருந்து மாத்திரைகள் என்பது நோய்களை குணப்படுத்துவதற்கான தீர்வு கிடையாது. அதனால அப்போ சரி நோய்கள குணப்படுத்துறதுக்கு என்னதான் தீர்வு அப்டின்னா, மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டே அப்படியே மருந்து மாத்திரைகள்லேருந்து விடுபட்டு, எங்க போயிடணும்? மருந்து மாத்திரைகள் தேவைப்படாத ஒரு மருந்து மாத்திரைகள் இல்லாமல் நோயை குணப்படுத்துகிற ஒரு இடத்துக்குள்ள போயிடணும். உணவு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாட கடைபிடிச்சீங்கன்னா, உங்களுக்கு நோய்கள் வராது. அப்புறம் உடற்பயிற்சி செய்யணும், நடைப்பயிற்சி செய்யணும், உறவுகளோடு பழகணும். எப்பவும் பணம் பணம்னு ஓடக்கூடாது.
ஒரு 8 மணி நேரம் தான் பணம் சம்பாதிக்கணும். மீதி நேரம் குடும்பத்தோடு இருக்கணும். நம்பிக்கையான உறவுகளோடு பழக வேண்டும். நம்பிக்கையான உறவுகள், சண்டை தருகிற உறவுகளோடு பழகக்கூடாது. உங்கள் கணவன் மனைவி எங்கள் வீட்டுக்காரோட பேசினாலே சண்டை வருதுங்க அப்படின்னா, அவர்கிட்ட பழகுனீங்கன்னா உங்களுக்கு சுகர் அதிகமாகும். அடிக்கடி சண்டை போட்டிங்கன்னா சுகர் அதிகமாகும். அதுபோல் நீங்கள் ஆஸ்மா பேஷண்ட்டாக இருந்தாலும் சண்டை போடுகிறவர்களோடு பழகினால் உங்களுக்கு ஆஸ்மா அதிகமாகிடும். சுகர் தலைவலி வரும். உங்களுக்கு பிடிக்காதவங்களோட பழகுனீங்கன்னா தலைவலி அதிகமாகும். அதனால் அமைதியை தருகிற உறவுகளோடு பழக வேண்டும். அவர்கள் ஆரோக்கியம் தருவார்கள். யார்கிட்ட பேசினா உங்களுக்கு அமைதி கிடைக்குதோ அவங்ககிட்ட பேசிங்கன்னா உங்களுக்கு நோய் குணமாகும். அதனால் உறவுகளோடு பழகுவதற்கு நம்ம ஒரு 4 மணி நேரம் தினமும் ஒதுக்கணும். அப்போ தான் நோய் குணமாகும். எப்படி மருந்து மாத்திரைகள் இல்லாமல் நோயை எப்படி குணப்படுத்துவது, அதுதான் நான் இப்போ சொல்கிறேன். உறவுகளோடு தினமும் நம்பிக்கையான உறவுகள், நண்பர்கள் இருப்பாங்க, ஃபோனில் கூட பேசலாம். உங்கள் நண்பர்கள், உங்கள் தோழிகள் இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் ஃபோனில் பேசலாம். நம்பிக்கையானவர்கள். அவங்க யார்கிட்ட பேசினா சண்டைகள் வராமல் இருக்குது, விரும்பத்தகாத சண்டைகள் வராமல் இருக்குது, அவங்ககிட்ட ஃபோன் போட்டு பேசுங்க. அல்லது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசுங்க. வீட்டில் உங்கள் மனைவி, கணவன் மனைவியே நல்லா சந்தோஷமாக இருக்குது, எந்த சண்டைகளுமே வர்றதில்லை அப்படின்னா அப்போ அவங்ககிட்ட பேசுங்க. இதெல்லாம் நோய்கள் இல்லாமல் அதாவது மருந்துகள் இல்லாமல் நோயை குணப்படுத்துகிற முறை. அது மாதிரி விளையாடுறது, டெய்லி விளையாடுறது, அது கண்டிப்பாக தேவை. 1 மணி நேரமாக விளையாடணும். விளையாண்டதுனால உங்கள் நோய் உங்களுக்கு உடம்புல இருந்தால் சரியாயிடும். உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, திறந்த வெளியில் நடைப்பயிற்சி, அப்புறம் நேர்மையாக வாழணும். பண விஷயத்தில் ஒரு கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும். யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஏன்னா ஏமாத்துனீங்கனாலோ, பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலனாலோ உங்கள் மனசில் அமைதி இருக்காது. எப்போவும் நீங்கள் பயந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு உடம்புல இருக்கிற நோய் அதிகமாகிட்டு தான் இருக்கும். அதனால் மருந்து இல்லாமல் நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். பழகுறவர்களுக்கு நம்பிக்கையானவர்களாக இருக்க வேண்டும், ஒழுக்கமானவர்களாக இருக்க வேண்டும், கட்டுப்பாடு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். இப்படியெல்லாம் இருந்துட்டாலே அப்புறம் பொழுதுபோக்கு கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது. சாயந்தரம் தான் நீங்கள் டிவி, மொபைல் ஃபோன், நியூஸ் பேப்பர்லாம் படிக்கணும். காலங்காத்தாலே டிவி, மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்க, அன்றைய நாள் ஃபுல்லாக உங்களுக்கு சோம்பேறித்தனமாக தான் போகும். சோம்பேறித்தனம் வந்துச்சுன்னா உங்களால் எந்த கட்டுப்பாடுமே இருக்காது. கட்டுப்பாடற்ற ஒரு நிலை தான் சோம்பேறித்தனம். பொழுதுபோக்கு கட்டுப்பாடு, அதான் அந்த டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது சாயந்தரம் 5 மணிக்கு மேலே வச்சுக்கணும். காலையில் கஷ்டமான வேலைகள் நமக்கு நிறைய இருக்குது, அதெல்லாம் செஞ்சு முடிக்கணும். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் டிவி, மொபைல் ஃபோன்லாம் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் அந்த கட்டுப்பாடு கடைபிடிக்கணும். இந்த மாதிரி அப்புறம் உணவு கட்டுப்பாடு, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள் இதை மட்டும்தான் சாப்பிடணும். அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. தேன் தேனீக்களுக்கான உணவு, அது மனித உணவு கிடையாது. இப்படி ஒரு உணவு கட்டுப்பாடு. எதை சாப்பிட வேண்டும் என்று நான் சொன்னேனோ அதை சாப்பிடுங்கள், எதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னேனோ அதை சாப்பிடாதீர்கள். இப்படி உணவு கட்டுப்பாடு மூலமாக, உடற்பயிற்சி மூலமாக, உறவுகளோடு, குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பதன் மூலமாக, நேர்மையாக வாழ்வதன் மூலமாக, பொழுதுபோக்கு கட்டுப்பாடு. சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் நீங்கள் டிவி, மொபைல் ஃபோன் பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விடுமுறை விட்டுருங்க. காலையிலே நீங்கள் டிவி பார்க்கலாம் ஒரு 11 மணிக்கு. இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள் மூலமாக, அது மாதிரி தினமும் நம்ம பட்டினி கிடக்கணும். எப்போ ஒரு 10 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கலாம். காலையில் 11 மணி வரைக்கும் சாப்பிடாம அப்போ நம்ம சாப்பிடாமலும் இருக்கிறோம், அதன் பிறகு நீங்கள் சாப்பிடுங்க. இந்த மாதிரி நம்ம சாப்பிடாமலும் இருக்கிறோம், சாப்பிடவும் செய்கிறோம். 11 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறோம் காலையில், அப்புறம் சாப்பிடவும் செய்கிறோம். அப்போது உண்ணாவிரத அனுபவம் இருக்குது. இந்த கட்டுப்பாடு, ஒரு சாப்பாட்டில் நமக்கு இருக்கிற பலவீனம்லாம் இந்த கட்டுப்பாடு மூலமாக சரியாயிடும். சாப்பாடுனாலே பலவீனம் அடைவாங்க, பதட்டம் அடைவாங்க. அந்த பதட்டத்தை பயப்படுவாங்க, சாப்பிட்டே ஆகணும், பயந்து சாப்பிடுவாங்க. அந்த பயந்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் தடுக்கிற ஒரு நடைமுறை தான். நீங்கள் காலையில் 11 மணி வரைக்கும் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக்கோங்க. பயப்படாதீங்க. ஒன்றும் சாப்பிட்லன்னா செத்து போயிட மாட்டீங்க. பயப்படாதீங்க. அந்த பலவீன சாப்பாடை கண்டாலே அது சாப்பிட்லன்னா மயங்கிடுவேணும், அது ஒன்று. அப்புறம் சாப்பிடணுங்கிற ஆசை, இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துங்க ஒரு 11 மணி வரைக்கும். அதன் பிறகு சாப்பிடுங்க. இந்த மாதிரி இப்போ பூஜ்ஜியத்திலேருந்து தான் 1, 2, 3 ஆரம்பிக்குது. அதுபோல் தான் பூஜ்ஜியங்கிறது உணவு கட்டுப்பாடு. உணவுங்கிறதே அந்த உண்ணாவிரதத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. தினமும் ஒரு 11 மணி வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறது. இப்போ நான் சொன்ன இந்த பயிற்சிகள் மூலமாக நீங்கள் மருந்தே இல்லாமல் எந்தவித நோயையும் குணப்படுத்த முடியும். மருந்தே இல்லாமல் எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியும். ஏன்னா நோய்கள் வந்ததுக்கு காரணமே இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இந்த மாமிசம், மீன், முட்டை இது போன்ற உணவுகளை சாப்பிடுவது,
அப்புறம் வந்து நேரங்காலம் ஒரு நிறைய நேரம் பணத்தை சம்பாதிப்பதற்காக நேரம் செலவழிப்பது, நம்பிக்கையான உறவுகளிடம் பேசுவது இல்லாமல் இருப்பது. அதுதான் நோய்கள் வந்ததுக்கு காரணம். குடும்பத்தோடு நேரம் செலவழிக்காமல் இருப்பது, பிடித்தவர்களோடு பழகாமல், பிடித்தவர்களை திருமணம் செய்யாமல் இருப்பது, இதெல்லாம் நோய்கள் வருவதற்கு காரணம். அப்புறம் பொழுதுபோக்கில் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் காலையிலே மொபைல் ஃபோனை நோண்டுறது, லட்சியம் எதுவும் இல்லாமல் வாழ்வது. லட்சியம் என்பது கண்டிப்பாக வேணும். இப்படி ஆடம்பரமாக வாழக்கூடாது, எளிமையாக வாழணும். அப்போ தான் நோய்கள் குணமாகும். மருந்தே இல்லாமல் நோயை குணப்படுத்தணுன்னா நீங்கள் எளிமையாக வாழணும். ஆடம்பரமாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சோம்பேறி ஆகிடுவீங்க. ஆடம்பரமாக வாழும்போது உங்களுக்கு வேறு எந்த லட்சியமும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா ஆடம்பரமாக வாழும்போது உங்கள் வீடு தான் உங்களுக்கு பெருமையை தரும். எனது வீடு பெருசாக இருக்குது, எனது வீட்டில் நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், இதெல்லாம் உங்களுடைய பெருமையாக மாறிவிடும். அப்புறம் அவங்க வேலைக்கு சமைச்சு வைப்பாங்க, நீங்கள் பாட்டு சாப்பிட்டுட்ருப்பீங்க. இந்த மாதிரி உங்கள் வேலைகளை நீங்களே செய்யணும். இதெல்லாம் நோய்களை குணப்படுத்துவதற்கான மருந்தே இல்லாமல் நோய்களை எப்படி குணப்படுத்துவது? உங்கள் வேலைகளை நீங்கள் செய்யணும், அடுத்தவங்க செய்யக்கூடாது. உங்கள் குண்டியை நீங்கள் தானே கழுவுறீங்க, அதுபோல் உங்கள் வேலைகளை நீங்கள் தான் செய்யணும். உங்கள் உணவை நீங்கள் தான் சமைக்கணும், நீங்கள் சாப்பிட்ட தட்டு நீங்கள் தான் கழுவணும், உங்கள் ஆடைகளை நீங்கள் தான் துவைக்கணும். இப்படி உங்கள் வேலைகளை மற்றவங்ககிட்ட விடக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. இதெல்லாம் நோய்கள் வருவதற்கு காரணம். இந்த மாதிரி நியாயமாக யோசிக்கணும். அப்போ பாருங்கள், அப்போ நீங்கள் பெண்களை அடிமைப்படுத்தவே மாட்டீங்க. உங்கள் வேலைகளை செஞ்சீங்கன்னா நீங்கள் பெண்களை அடிமைப்படுத்த மாட்டீங்க, பெண்களும் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க. அப்போ ஆண்களுக்கு நீங்கள் அடிமையாக மாட்டீங்க. பாருங்கள், நான் சொல்கிற விஷயத்தில் எல்லாமே அடங்குது. ஆண் பெண் சமத்துவம், பெண் அடிமைத்தனத்திற்கான தீர்வு, பெண் விடுதலை, இது எல்லாம் ஆரோக்கியம், நோயற்ற வாழ்க்கை, எல்லாமே இருக்குது. எளிமையான வாழ்க்கை, எல்லா இப்போ மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கக்கூடாது. மூட நம்பிக்கைகளை கடைபிடிக்கணும்னா உங்களுக்கு நிறைய பணம் தேவை. இப்போ ஒரு கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்துகிறீங்க, அது ஒரு மூட நம்பிக்கை. அதுக்கு நிறைய பணம் தேவை. நான் என்ன சொல்கிறேன், 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும். குடும்பத்தோட 8 மணி நேரம் வேலை பார்த்தா உங்களால் எப்படி நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும்? நேர்மையாக இருக்கணும்னு நான் வேற சொல்கிறேன். நேர்மையாக இருந்தால் தான் மருந்தே இல்லாமல் நோயை குணப்படுத்த முடியும். நீ வந்து ஆடம்பரமாக கல்யாணத்தை நடத்தணும், பிள்ளைகளோட கல்யாணத்தை நடத்தணும், தனியார் பள்ளியில் போய் உங்கள் பிள்ளைகளை போய் கல்விக்காக செலவழிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பணம் தேவை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 8 மணி நேரம் மட்டும் வேலை பார்க்க மாட்டீங்க, அதிக நேரம் வேலை பார்ப்பீங்க. அப்புறம் லஞ்சம் வாங்குவீங்க, ஊழல் பண்ணுவீங்க. அப்போ நோய் வந்துடும், நோய் வர ஆரம்பிச்சிடும். அப்போது லஞ்சம் வாங்கினா, ஊழல் பண்ணால் ஏன் நோய் வருது அப்படின்னா, அவங்க எப்பவும் பயந்துகிட்டே இருப்பாங்க. யார் மேலேயும் நம்பிக்கை இருக்குது, எப்போ வேணாலும் நம்ம மாட்டிடுவோம், மாட்டப்படுவோம், பிடிக்கப்படுவோம், சிறையில் அடைக்கப்படுவோம் அப்படிங்கிற பயத்தில் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு மனசில் அமைதி இல்லாமல், நிம்மதியாக தூக்கம் இல்லாமல் நோய்கள் வந்துவிடும். அதனால் நான் சொல்லுகிற தீர்வுகள் எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு. நோய்களுக்கு தீர்வு, நிறைய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைச்சிருது. அதனால் வந்து மருந்துகள் இல்லாமல் எப்படி நோய்களை குணப்படுத்துவது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மருந்தை நம்பாதீங்க, மருந்தை நம்பாதீர்கள். நோய்களை குணப்படுத்துவதற்காக மருந்துகள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்காதீர்கள். மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உணவில் கட்டுப்பாட்டோடே இருக்க மாட்டீங்க. மருந்து இருக்குப்பா, சுகர் தானே, அதிகமான ஒரு மாத்திரை போட்டுக்க வேண்டியதான். கல்யாண சாப்பாடு நல்லா சாப்பிடு, பிரியாணி சாப்பிடு, இன்றைக்கி ஒரு நாள் தான் பிரியாணி சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரை போட்டுக்கலாம், மாத்திரை போட்டு தூங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடற்ற, ஒரு மெத்தனமான ஒரு மனநிலை, ஒரு அலட்சிய மனப்பான்மை, ஒரு பயமே இல்லாத ஒரு மனப்பான்மை, நோயை பற்றின பயமே உங்களுக்கு இருக்காது. மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா நோயை பற்றின பயமே இருக்காது உங்களுக்கு. அதனால் வந்து மருந்து மாத்திரையை என்றைக்குமே நம்பாதீங்க. நோயை பற்றி ஒரு பயம் இருக்கணும், அதே நேரத்தில் மருந்து மாத்திரையை பற்றியும் ஒரு பயம் இருக்கணும். அதெல்லாம் ரெண்டையுமே ஒழிக்கணும். மருந்து சாப்பிடுகிற வழக்கத்தையும் ஒழிக்கணும், நோயையும் குணப்படுத்தணும். அப்போது நோயை குணப்படுத்துவதற்கு மாற்று வழிமுறைகள் இருக்கிறது. மாற்று வழிமுறைகள் தான் நான் இப்போ சொன்னது. அதுபோல் சாதி மத மூட நம்பிக்கைகள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரக்கூடாது. ஏன்னா இந்த டென்ஷன் இருக்குல்ல, அது சாதி மூலமாகவும் ஏற்படும். ஒரு மனுஷனை பார்க்கும்போது இவன் இந்த சாதி அந்த சாதின்னு நினைக்கிற அப்படின்னா அவன் பார்வையே தப்பு. அவங்க ஒரு மனுஷங்க. அப்போ அவங்கள மனுஷங்களாக பார்க்க தெரில, அவங்கள ஒரு சாதி ரீதியாக பார்க்குற. அப்போ உனக்கு பிடிக்காத ஒரு சாதி, அந்த சாதியினர் கஷ்டப்படும் போது நீ என்ன அவங்களுடைய கஷ்டத்தை உன்னால் புரிஞ்சிக்க முடியாது. நீ உனக்கு ஒரு பிடிக்காத ஒரு சாதியினரை பார்க்கும்போது அந்த சாதியினர் படுகிற கஷ்டம்லாம் உனக்கு தெரியாது, புரியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, உனக்கு புரிதல், மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதில் உனக்கு சிரமம் ஏற்படும். உன்னால் முடியாது, மனுஷங்களோட உணர்வுகளை உன்னால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நீ சாதி மேலே நம்பிக்கை வச்சுருக்கிற. சாதிய கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது உனக்கு பிடிக்காத ஒரு சாதியினர் துன்பப்படும் போது அந்த துன்பத்தை நீ ரசிக்க ஆரம்பிச்சிருவ. அதனால தான் சாதி மத மூட நம்பிக்கை என்பது உணர்வுகளை புரிந்து கொள்ள உதவாது.
ரசிக்க ஆரம்பிக்கும்போது பிறர் துன்பப்படணும், பழி உணர்ச்சி அதிகமாயிடும். அதனால உன் உடம்புல நோய் இருந்தா சரியாகாது. அப்போ மூட நம்பிக்கை என்பது நோய்களை உருவாக்கும். மனசுல அமைதி ஏற்படுத்தாது. அதனால இப்படிப்பட்ட வழிமுறைகள் மூலமாக மருந்துகளே இல்லாமல் நோய்களை எப்படி குணப்படுத்துவது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் அதற்கான என்னுடைய வீடியோக்கள்ல நிறைய வீடியோக்கள்ல சொல்லிட்டு வரேன். மருந்துகளே இல்லாம, செலவே இல்லாம, சும்மா சிக்கனமா எப்படி நோய குணப்படுத்துறது? நான்லாம் ஒரு தலைவலிக்கு கூட நெறைய தீர்வு இருக்கு. ஹோமியோபதி, மெடிசின் எல்லாம் போய் பார்த்து எல்லாமே பயிற்சி எடுத்து தான் எனது நான் புத்தகங்கள படிச்சுட்டு சொல்றது கிடையாது. புத்தகங்கள படிக்கிறது கூட எனக்கு நேரம் கிடைக்கிறது இல்ல. மொபைல் வாசிக்கிற பழக்கமே ஏதோ Facebookல வாசிக்கிறேன். ஏதாவது கட்டுரை வந்தா வாசிப்பேன். நியூஸ் பேப்பர் ஏதோ கொஞ்சம் படிப்பேன் அவ்வளோதான். மத்தபடி பெரிய புத்தகங்கள புரட்டிட்டு எனது அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கேன். அனுபவத்த பல தடவ பலமுறை ஒரு அனுபவத்தை பல்வேறு கோணங்களில் சந்தித்து, அதற்கான தீர்வை உங்கள் முன்பு நான் வைக்கிறேன். அதனால என்னைக்குமே மருந்த நம்பாதீங்க. மருந்து இல்லாமல் இந்த நோய்களை எப்படி குணப்படுத்துவது? அதத்தான் நான் எனது வீடியோக்கள்ல சொல்லிட்டு வரேன். மருந்து இல்லாம, செலவே இல்லாம எப்படி ஒவ்வொருத்தரும் நோய குணப்படுத்துறதுக்கு லட்சக்கணக்கில செலவு பண்றாங்க. ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரூ. 15,00,000 செலவு பண்ண ஆட்கள்லாம் நான் பார்க்குறேன். 10 நாள் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பாங்க. 20 நாள் தான் இருந்திருப்பாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் அங்க இங்கன்னு போயி, கிட்டத்தட்ட 20,00,000 காலி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது ஒரு நோய் வரவிடாமல் தடுப்பது. நான் சொல்ற விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் உடலில் நோய்கள் வராது. உங்கள் உடலில் நோய்கள் இருந்தாலும் அது சரியாகிவிடும். செலவே இல்லாத செலவே இல்லாத ஒரு தீர்வு. எல்லா பிரச்சனைகளுக்குமே செலவே இல்லாத தீர்வு. அதனால மூட நம்பிக்கைகள் என்பது நோய்களை வரவழைக்கக்கூடியது. நோய்களை அதிகப்படுத்தக்கூடியது. அதனால மூட நம்பிக்கைகள் மீது நீங்க நம்பிக்கை வைக்காதீங்க. அப்போ எப்படி மருந்தே இல்லாமல் நோய்களை குணப்படுத்துவதற்கான வழிகளை பத்தி தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.